அந்த சிவா அங்க இருக்கான்ல, அவன்தான் அப்பாக்கு இந்த விஷயத்தை தெரியாம மறைச்சிருப்பா. இல்லம்மா, போச்சுமா, எல்லாமே போச்சுமா. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்க போறதெல்லாம் அனுபவிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. எல்லாமே போச்சு. இனிமே வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்க போகுதுன்னு பயந்துட்டு தான் இருக்கணும். என் பேச்ச நீங்க கேட்கல, என் பேச்ச அவரும் கேட்கல. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. என்ன வேணா நடக்கலாம். சரி 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 என்ன வேணா இங்க பாரு, இங்க பாரு. அப்பவே சொன்னமா வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கொஞ்சம் நீ போய் நர்ஸ் வர சொல்லு போ. கொஞ்சம் அமைதியா இரு. நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். உதயபெருமாளின் அரசியல் வருகை நடக்கவிருக்கும் தேர்தலில் அவருடைய தொகுதியில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செஞ்சிட்டான்ல, நாமினேஷன செஞ்சிட்டான்ல. எனக்கு அப்பவே தெரியும்டா, இந்த கபில ஒன்னத்துக்கு ஆக மாட்டான்னு. அவனை போய் திரும்ப திரும்ப நம்பிட்டு இருந்தேன் பாரு. எனக்கு இது தேவையா தேவையா தேவையா? டேய், இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து வர்மாவை காலி பண்ண பாக்குறானுங்க. அது ஒரு கால் நடக்காதுடா, நடக்காது. இந்த வர்மாவை சீட்டி பாக்குறாங்கல்ல, டேய், இந்த வர்மா யாருன்னு இனிமே பாப்பாங்கடா, பாப்பாங்க. ஏண்டா இந்த வர்மாவை பக்கச்சுக்கிட்டோன்னு ஆயுசு முழுக்க கதறுவானுங்க பாரு. பாரு பாரு, அப்படி ஒரு சம்பவத்தை பண்றேன் பாரு. அண்ணே, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்ல அவனை தூக்கிறேன். நான் பண்றேன்டா. உங்க யார் ஹெல்ப் தேவையில்ல. நம்ப மாட்டேன். நோ. டேய் கபிலா, உனக்கு இனிமே மன்னிப்பே கிடையாதுடா. இந்த கபிலனுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. அவன் நாமினேஷன் பண்ண விட்டான். நம்பிக்கை துரோகப்பட்டான் அவன். செய்யறேன் சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. அவன் நாங்க பாத்துக்கிறோம். கிழிப்பீங்க. என்ன நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களா? கபிலா, இப்ப எப்படிரா இருக்கு? டேய், அப்படி என்னடா உனக்கு பிடிவாதம்? அவர் உன் அப்பா தானே. அவர்கிட்ட ஏன் இவ்ளோ ஈகோ உனக்கு? சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதால ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். நாம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எனக்கும் தெரிஞ்சுதானே நானும் அமைதியா இருந்தேன். நீ மட்டும் எதுக்காக இதை நினைச்சு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதுவும் நீ சொல்றத கேட்கலனா இப்படிதான் முட்டாள்தனமா தப்பான முடிவெடுப்பியா? ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பம் ஒன்னும் மத்த குடும்பம் மாதிரி நார்மலானது கிடையாது. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. அதனாலதான் இந்த ஊர்ல எல்லாரும் நம்மள மரியாதையோட பாக்குறாங்க. அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும்னா நாம சில விஷயத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதனால வரப்போற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏய், நீ இந்த குடும்பத்தோட வாரிசுடா. சொல்ல போனா என்னை விட உனக்கு தான்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கணும். உன் மனசுல எவ்வளவு ஈகோ இருந்திருந்தா இப்படி உயிரை விட நீ துணிஞ்சிருப்ப. பக்கத்துல எல்லாரும் இருந்ததால உன்னை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா என்னடா ஆயிருக்கும்? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத சொல்லிட்டேன். பாத்தீங்களாங்க நம்ம பையன் எந்த நிலைமையில இருக்கான்னு? ஏங்க நீங்களும் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? அவன் தான் அவ்வளவு தூரம் வேணான்னு சொல்றான்ல, விட்டுடுங்களேன். கபிலன் நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு இவ்ளோ சீரியஸா இருக்கான்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே தோணுது. நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ஆனா இதனாலேயே நம்ம குடும்ப நிம்மதி மொத்தமும் போயிடும் போல இருக்கே. வேணாங்க,
இந்த அரசியல், அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம். எல்லாத்தையும் விட்டுருங்க. என்ன மோனிகா கால் பண்றா? என்னவா இருக்கும்? ஹலோ. ஹாய் இந்திராணி, எப்படி இருக்க? நல்லதே யோசிக்க தெரியாத நீ எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு என்ன? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதானே. உனக்கு என்னம்மா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட திரும்ப வந்திருக்காரு. அப்புறம் உனக்கு கவலைப்படுறதுக்கு வேற என்ன இருக்க போகுது? போதாததுக்கு உன் சித்தப்பா எலெக்ஷன்ல நிக்க போறாருன்னு வேற கேள்விப்பட்டேன். எப்படியாவது அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாரு. சும்மாவே உன் குடும்பத்துக்கு ஊர்ல நல்ல மரியாதை இருக்கு. உன் சித்தப்பா வேற எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா சொல்லவா வேணும்? இந்த மன நிறைவா இருக்கன்னு சொல்லுவாங்கல்ல, நீ அப்படிதானே இருக்க? ஏய், என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண நீ? வேற எதுக்கு? நீ நிம்மதியா இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? உன் நிம்மதியை கெடுக்கிறதுல தானே என் மொத்த சந்தோஷமும் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டென்ட் சிக்கி இருக்கு. அதான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஏய், என்ன நீ எல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியா? அந்த பென்ட்ரைவ் விஷயத்திலேயே உன் முகத்தறிய நான் கிழிச்சிருப்பேன். ஆனா ஒன்னெல்லாம் பழி வாங்கி ஏன் இமேஜ கெடுத்துக்க வேண்டான்னு தான் அப்ப சும்மா விட்டேன். அதனால இப்ப மறுபடியும் என்ன சீண்டி பாக்குறியா? அப்படிதானே வச்சுக்கோ. ஏன் உன்னை யாரு என்ன மன்னிக்க சொன்னது? அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன பண்ண போறாவ? அக்கா பொறுமையா இருங்க, எதுனாலும் நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம். என்னத்த எல்லாரும் என் டிவி சேனலை பார்த்துட்டு இருக்காங்க? என்ன விஷயம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருந்தேன். என்ன விஷயம் குழந்தனாரே? எதுக்கு எல்லாரும் டிவி முன்னாடி நிக்கிறாங்க? இவங்க 2 பேரும் தான் இந்திரா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திரா டிவி பார்க்கறதுல மும்முரமா இருக்கா. என்ன விஷயம்னு எனக்கும் தெரியல. நானும் பார்க்கறதுக்காக தான் நிக்கிறேன். அப்போ என்ன விஷயம்னு தெரியாம தான் வெறுமனே வந்து நிக்கிறீங்களா? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. வணக்கம், என் பேரு சாந்தி. நான் உதய பெருமாளோட மனைவி.